வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. எண்ணெய் 3 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3, அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேங்க. சோம்பு வேண்டாம்னா சீரகம் கூட சேர்க்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்க்குறேன். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ இதோட பச்சை வாசல்லாம் போகட்டும். ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுடலாங்க. ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. 5 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. கத்தியால் கொஞ்சமாக கீறி வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த குழம்போட மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்குன்னு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுடலாங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த முட்டை தொக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.